இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்குங்க. மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் பெஸ்ட்டுனாலும், அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுறது சாவித்திரியோட ஆக்டிங். போர் என்று கேட்டவுடன் விஜயனின் தேவி புவியாள பிறந்த மகன் தனையடைத்தாள். சீருலவும் முகம் பார்த்தாள், சிந்தை கொண்டாள், சித்தரித்தாள், தலை முடித்தாள், திலகமிட்டாள். வில்லொடு கணையும் ஏந்தி நடந்தான் விஜயகுமாரன் அபிமன்யு. வீரனின் பிரிவில் சுபத்திரை கொண்ட வேதனை சொல்லும் தரமன்று. தன்னோட மகனை கொல்ல வர போறாங்க. ஆனா எனக்கு அபிமன்யுவை வழி அனுப்புன வீரப்பாட்டு தான் வேணும்னு சொல்லி எம்என் ராஜத்தை பாட சொல்றாங்க. அவங்க பாட ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் சாவித்திரியோட முக எக்ஸ்பிரஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். கடலலை போலே சேனைகள் கண்டும் கலங்கிடவில்லை அபிமன்யு. மடிவதென்றாலும் மானம் காக்க மடிவது தானே உயர்வென்றார். நாற்படைகள் சூழ்ந்திருந்தும் நடுவில் அந்த நாயகனாம் துரோணர் தம்மை காணவில்லை. துரோணர் எங்கே என்றார். தோளிடையே வில்லோடும் துரோணர் வந்தார். துரோணர் வந்தார் துரோணர். மகன் சாக போறான் அப்படிங்கிற கலக்கம், அதை ஏத்துக்க தன்னை தயார்படுத்திக்கிற தைரியம், பாட்டுல கௌரவர்ங்கிற வார்த்தையை கேட்கும் போது முகத்துல வர்ற கோபம், பாட்டுல தந்தைங்கிற வார்த்தை வர்ற இடத்துல கலக்கம், அபிமன்யு சிரித்து நின்றான்ங்கிற வார்த்தையில அவங்களுக்கு அழுக முட்டும். என்ன ஒரு முரணான எக்ஸ்பிரஷன். அபிமன்யு சிரித்து நின்றான், ஆனா அவங்களோட தாயா அவங்களுக்கு அழுக வருது. மடிவதென்றாலும் மானம் காக்க மடிவதில் தானே உயர்வென்றான்ங்கிற சொல்லும் போது அந்த வரியில அவங்க முகத்துல தெரியிற ஒரு சிரிப்பு, ஆனா அடுத்த செகண்டே அவங்க முகத்துல தெரியிற தேம்பல், துரோணர் எங்கே துரோணர் எங்கேன்னு சொல்ற இடத்துல மகனை கொல்ல வரவன் நினைச்சு ஆத்திரம். அவரோட மகனை கொன்னுட்டாங்க, உயிர் ஓய்ந்ததம்மாங்கிற இடத்துல வர்ற துடிப்பு, அந்த சோகப்பாட்டுல ஒரு துளி கண்ணீர் கூட விட்டிருக்க மாட்டாங்க. எம்என் ராஜத்தை இறந்து போன தன்னோட மகனுக்காக வீரத்தாலாட்டு பாடுன்னு சொல்லி பாடி முடிக்கும் போது கடைசியா மகன் போயிட்டாங்கிறது உணரும் போது விழுந்து அழுவாங்க பாருங்க. சாவித்திரிக்கு இணை சாவித்திரி மட்டும்தாங்க.